ஹாய், டிஎன்பிஎஸ்சி ஒரிஜினல் கொஷின் பேப்பர் மேக்ஸ் ஆன்சர் கீ பார்க்கலாம். நம்ம இப்போ பார்க்குற கொஷின் பேப்பர் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் இன் டிப்ளமா அண்ட் ஐடிஐ லெவல். ஸோ இந்த கொஷின் பேப்பர் நமக்கு கண்டக்ட் பண்ண எக்ஸாம் டேட் 9/11/2024. ஸோ இது பேஸ் பண்ணியிருக்க தமிழ் கொஷின் பேப்பர் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துட்டோம், பிளேலிஸ்ட்டில் ஆட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஜிஎஸும் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ மேக்ஸில் இருக்க 25 சம்ஸ் 1 by 1 பார்க்கலாம். மேக்ஸ் ஃபர்ஸ்ட் சம். 2 சீரான பகடைகள் முறையாக ஒரே நேரத்தில் உருட்டப்படுகின்றன. 2 பகடைகளிலும் ஒரே ஒற்றை முக மதிப்பு கிடைக்க நிகழ்தகவு காண்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 டைஸ் கொடுத்துருக்காங்க. 2 dice are rolled once. Find the probability of getting a doublet odd number both sides. doublet odd number both sides. 2 பக்கமும் நமக்கு என்ன இருக்குன்னா odd number இருக்கணும், அதுவும் டபுளட்டாக இருக்கணும், இரட்டை ஒரே ஒற்றை முகமதிப்பு 2 பக்கத்தில் இருக்கும். ஸோ நமக்கு ஆட் நம்பர் 2 டைஸ் ரோல் இப்போ என்னென்னலாம் வரும்னா 1 3 5 1 3 5 ஃபர்ஸ்ட் டைம் வருது, நெக்ஸ்ட் டைமும் 1 3 5 வரும் கரெக்டாக. ஸோ இதை பேர் பண்ணணும் நமக்கு எப்படி இருக்கும் 1,1 3,3 அண்ட் தென் 5,5 இது வரதான் நமக்கு சான்ஸ் இருக்குது. அவங்க வந்து டபுளட்டாகவும் இருக்கணும், ஆட் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது 3 தான் நமக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு n of a என்ன கிடச்சிருக்கு 3 கிடச்சிருக்கு. P of A equal to N of A by N of S. N of S நம்ம 2 டைஸை ரோல் பண்ணும்போது நமக்கு டோட்டலாக எத்தனை சான்சஸ் கிடைக்கும் 36 சான்சஸ் கிடைக்கும். 1,1 இப்படி எழுதுவோம், 1,1 1,2 அப் டு நம்ம எதிர்க்க ரைட் 6,6 வரைக்கும் ரைட் பண்ணுவோம்ல. ஸோ அதுதான் வந்து 36. இப்போ 3/36 நமக்கு கிடைக்கும். ஓகேவா, இந்த 3ன்றது நமக்கு கிடைக்கிற டபுளட்டோடைய நம்பர், 36 வந்து டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸ் நம்பர். இது சிம்பிளிஃபை பண்ணால் 1 டைம் 12 டைம் 1/12 தான் ஆன்சர். ஸோ 1/12 எங்கே இருக்குது ஆப்ஷன் டி தான் இதோடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம். 1 கியூப் 2 கியூப் அப் டு நமக்கு 3 கியூப் வரைக்கும் போயிட்டே இருக்குது என்ற தொடரின் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 6084 கிடைக்கும். ஸோ நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹவு மனி டேர்ம்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஹவு மனி டேர்ம்ஸ் n தான் கேட்டிருக்காங்க. ஹவு மனி எத்தனைனால என்ன கேட்டிருக்காங்க n கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கொடுத்துருக்க சீரீஸ் பாருங்கள், நேச்சுரல் நம்பர்ஸோட கியூப் வேல்யூஸ் வந்து அப்படியே ஆட் பண்ணிகிட்டே போயிருக்காங்க. நேச்சுரல் நம்பர்ஸோட கியூப் வேல்யூ. ஸோ நமக்கு 10th ஸ்டாண்டர்டில் இதுக்கு ஸ்பெஷல் சீரீஸ் சொல்லிட்டு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபார்முலா கியூப் வேல்யூக்கு ஆட் பண்ண என்ன ஃபார்முலா, ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா, வெறும் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு என்ன ஃபார்முலான்னு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ கியூப்க்கு என்ன ஃபார்முலானா n into n plus 1/2 the whole square. n into n plus 1/2 n plus 1/2 the whole square. இதே வெறும் நேச்சுரல் நம்பர் இந்த ஸ்கொயர் வந்து வராது. இதோட ஆன்சர் தான் என்ன சொல்லியிருக்காங்க 6084 கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணிடலாம் n into n plus 1/2 அப்படியே இருக்கட்டும். ஸ்கொயர் நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது ஸ்கொயர் ரூட்டாக சேஞ்ச் ஆகும். ஸ்கொயர் என்ன ஆகும் ஸ்கொயர் ரூட்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ 6084க்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்துடலாம். ஸ்கொயர் ரூட் வந்து லாங் டிவிஷன் மெத்தட் தெரியும்னா நீங்கள் இது பண்ணுங்கள், இல்லைனா வந்து நார்மல் ஃபேக்டரைசேஷனே பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ 6084 நான் பின்னாடி வந்து 2 ஸ்ப்ளிட் பண்ணுறேன். 60க்கு நியர்பை இருக்க ஸ்கொயர் வேல்யூ பார்த்தோன்னா 7 தான் வரும். ஏன்னா 8 8 போகும்போது 64, 60யோட எக்ஸிட் ஆகிடுது, எக்ஸிட் அதிகமாகிடுது கரெக்டாக. இப்போ 7 7 49. இது நம்ம சப்ராக்ட் பண்ணணும். நார்மல் டிவிஷன் என்ன பண்ணுவோம் சப்ராக்ட் பண்ணுவோமா, சப்ராக்ட் பண்ணால் 11 கிடைக்கும். அடுத்து இந்த ரெண்டுமே கீழே இறக்கணும், 2 2வாக இருக்கணும். நார்மல் டிவிஷனில் ஒரே ஒரு நம்பர் இறக்கும், இங்கே ரெண்டுமே வந்து என்ன பண்ண கீழே இறக்கணும். 84 அப்படியே வந்துடும். இப்போ என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் ரூட்டில் மேலே வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மேலே 2ஆல் பண்ணால் என்ன வரும் 14, 7 2s 14. இங்கே ரைட் பண்ணுற நம்பர் என்ன நம்பர் ரைட் பண்ணால் நமக்கு வந்து இந்த ஆன்சர் கிடைக்குதுன்னு பாருங்கள். இப்போ எனக்கு இங்கே ரைட் பண்ண நம்பரை மேலேயும் ரைட் பண்ண போகிறேன் கரெக்டாக. ஸோ 8 8 வந்தால் தான் 8 8s 64, அந்த லாஸ்ட் டிஜிட் நமக்கு 4ன்னு வரும் கரெக்டாக. ஸோ நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள், 4 கேரி 6 வரும். 32 கூட 6 ஆட் பண்ணால் 38, பேலன்ஸ் 3, 8 1s 8 1184. அதாவது இந்த 8ஆல் இந்த டோட்டல் 148 மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கு, வேணும் 0 கிடச்சிருக்கு. ஸோ நம்பர் நம்ம வந்து லாங் டிவிஷன் பண்ணி 0 கிடச்சதுன்னா மேலே இருக்க கோஷியன்ட் நம்மளுடைய ரூட் வேல்யூ. அப்போ இதில் ரூட் வேல்யூ என்ன கிடச்சிருக்கு 78, ரூட் வேல்யூ 78. நமக்கு வந்து ரூட் வேல்யூலாம் கிடையாது. அந்த சம் இப்போ டீட்டெயில் ஏன் சொல்கிறேன், நெக்ஸ்ட் சம் நம்ம தெரிஞ்சிருச்சுன்னா ஷார்ட்டாக வந்து போட்டுடலாம். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன இருக்கும்னா n into n plus 1, இந்த 2 நமக்கு கீழே டிவிஷனில் இருக்கா, ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது என்ன மல்டிப்ளை ஆகும் 78 into 2 ஆகும். இப்போ n into n plus 1 equal to 156. ஸோ எந்த 2 நம்பரும் மல்டிப்ளை பண்ணி இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் என்னுக்கு போட்டால் 156 வருதுன்னு பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் என்ன உள்ளே எடுத்துகிட்டு போய் ஸ்கொயர் பண்ணி மல்டிப்ளை பண்ணி என்ன ஃபேக்டரைஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி ஆகும். ஓகேவா,
n இன்ட்டு என் என் ஸ்கொயர் n இன்ட்டு 1 n அப்புறம் இந்த 156 நம்ம இங்கே கொண்டு வந்து மைனஸில் வரும். அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே என்ன நம்பர் போட்டால் வந்து பாருங்கள் 12 அடுத்து வந்து 12 + 1 13 12 + 1 13 ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 156 கிடைக்குது. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நீங்கள் வேறு நம்பரும் போடலைங்க. 14 நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா 14 × 15 பண்ணிங்கன்னா 4 5s are 20. அப்போ லாஸ்ட் டிஜிட் நமக்கு 0 வரணும். அப்போ இது வராது. இதுவும் பாருங்கள் 11 × 12 ஏன்னா n + 1 நம்ம 12 வருமா, 1 2s are 2, ஸோ நோ சான்ஸ். 13 × 14 இதுவும் சான்ஸ். லாஸ்ட் டிஜிட் என்ன வரும், நமக்கு 12 வரும், 2 வரும். ஸோ இதிலே தெரிஞ்சிச்சு என்னோட ஆன்சர் 12. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் F1 F2 வேல்யூஸ் கொடுத்துட்டு F5 வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது அவங்களே வந்து ஜென்ரல் டேர்மும் கொடுத்துருக்காங்க. Fn = Fn - 1 + Fn - 2 F5க்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து F3 கண்டுபிடிச்சிடுறேன். ஏன்னா இங்கே என்னென்னா Fnனா அதுக்கு முன்னாடி டேர்மும் அதுக்கு 2 டேர்ம் முன்னாடியும் வந்து ஆன்சர். F3னா இங்கே 3 நான் சப்ஸ்டியூட் பண்ணால் 3 - 1 வரும்போது F2 + F1. இது 3 - 2 பண்ணும்போது என்ன வரும், எனக்கு 1 கிடைக்கும். ஸோ F2 வேல்யூ என்ன இருக்குது, 3. 3 + 1 = 4. F1 வேல்யூ 4. F3 வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, 4 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்னா F4 வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நமக்கு என்ன இருக்கிற இடத்துல 4 போட்டோன்னா என்ன கிடைக்கும்னா F3 + F2. ஸோ F3 வேல்யூ இஸ் 4 அண்ட் F2 இஸ் 3. ரெண்டுமே ஆட் பண்ணால் 7. நெக்ஸ்ட்டு F5 போது அதுக்கு ப்ரீவியஸ் டேர்ம் என்ன வரும், 4. அதுக்கும் முன்னாடி டேர்ம் 3. F4 + F3 = 7 + 4. 7 + 4 F3 வேல்யூ இஸ் 4. 7 + 4 இஸ் 11. ஆப்ஷன் டி 11 வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு ரீசனிங் பேஸ் பண்ணி சம் கொடுத்துருக்காங்க. இஃப் win stands for DRM then run stands for. win எப்படி இருக்குன்னா DRMனு இருக்குது. அப்போ ரன் வந்து எப்படி சேஞ்ச் ஆக கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வின் DRM எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தோன்னா நமக்கு RUN எப்படி வந்து சேஞ்ச் ஆகும்னு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி நமக்கு ஆல்ஃபபெட்டிக்கில் கொடுத்து கேட்டாங்களாலே ஃபர்ஸ்ட் நம்ம ABC ரைட் பண்ணுறது பெஸ்ட்டு. அப்போ எந்த கன்ஃபியூஷனும் வராது. HIJKLM நான் எம்மோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இங்கே ரிவர்ஸில் ரைட் பண்ணுறேன். NOPQRSTUVWXYZ. எனக்கு 13 வரும், அதனால தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து நம்பரிங் கொடுத்துடலாம். நம்பரிங் கொடுக்கும்போது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. இங்கே என்ன பண்ண ரிவர்ஸில் கொடுக்குறேன். ஏன்னா W வந்து டியாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து ரிலேட் பண்ணியிருக்காங்க. அது ரிவர்ஸில் கிடக்கும்போது இது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஸோ W வந்து டியாக மாறி இருக்கு. இப்போ நமக்கு D என்ன பிளேஸில் இருக்குது, 4th பிளேஸில் இருக்குது. W என்ன இருக்குது, 4th பிளேஸில் இருக்குது. ஃபர்ஸ்ட்லேருந்து 4th, லாஸ்ட்லேருந்து 4th. சரி, நெக்ஸ்ட்டு I செக் பண்ணிக்கிறேன். I வந்து ஆராக சேஞ்ச் ஆகிருக்கு. ஐயோட வேல்யூ பார்த்தா 9th. அதே மாதிரி லாஸ்ட்லேருந்து பார்ப்போம் R வந்து 9th பிளேஸ். ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு M நமக்கு வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து 13th அண்ட் தென் N வந்து லாஸ்ட்லேருந்து பார்த்தா 13. ஓகே, லைக்வைஸ் நம்ம வந்து ரன் Rக்கு நம்ம என்னென்னு ஃபர்ஸ்ட் பார்த்துலாம். R 9th பிளேஸ். ஸோ இங்கேயே பார்த்துட்டோம் Rக்கு இங்கே என்ன இருக்குது, 9th பிளேஸில் I. ஸோ ஆன்சர் நமக்கு என்ன வரும், I வரும்னு தெரிஞ்சிருக்கு. I வரும். அடுத்து U வந்து என்ன பிளேஸில் இருக்குது பாருங்கள், 6th பிளேஸில் இருக்குது. U 6th பிளேஸில் இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து 6th பிளேஸில் என்ன இருக்குது, F இருக்குது. IF. அடுத்து N. ஸோ N இங்கேயே பார்த்தாலும் தெரிஞ்சிச்சு. N வந்து என்ன இருக்கும், 13. லாஸ்ட்டாக நமக்கு என்ன வரும், IFM. ஆப்ஷன் B. ஆப்ஷன் B தான் வந்து கரெக்ட் ஆன்சர். சி, ஆப்ஷன் B. ஓகே, நெக்ஸ்ட்டு ஏஜ் ப்ராப்ளம். குமரனின் தற்போதைய வயதின் 2 மடங்கோடு ஒன்றை கூட்டினால் கிடைப்பது குமரனின் 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதையும் அவரின் 4 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயதையும் பெருக்க கிடைப்பதற்கு சமம் எனில் அவரின் தற்போதைய வயதை காண்க. ஸோ உங்களுக்கு இது மாதிரி ஏஜ் ப்ராப்ளம் வந்து ஆன்சர் பேஸ் பண்ணி போடலாம், இல்லைனா அவங்க கொடுத்துருக்க கண்டிஷனை வந்து நல்லா ரீட் பண்ணியும் நீங்கள் வந்து ரைட் பண்ணிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராடக்ட் ஆஃப் குமரன்ஸ் ஏஜ் இன் இயர்ஸில் கொடுத்துருக்காங்க. 2 years ago 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஏஜையும். ஸோ எப்போவுமே நம்ம ப்ரெசன்டேஜ் என்னென்னு எடுத்துக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எதையும் சொல்கிறாங்க, ப்ராடக்ட் பண்ண சொல்கிறாங்க. ப்ராடக்ட்னா பெருக்கல் பண்ண கொடுத்தாங்க, அதுதான் மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்கன்னா குமரனுடைய 2 வயசு ஏஜையும்
அப்போ 2 வயசுனா பர்சன்டேஜில் 2 குறையுமா, அதையும் அண்ட் இஸ் ஏஜ் 4 years from now, இப்போ இருக்க வயசுலேருந்து 4 வயசு வந்து அதிகமாகவும் சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ண எக்ஸ் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு, இது எதுக்கு சமம்னா 1 more than twice his percentage, அவரோட வயசை 2 மடங்காக பண்ணோன்னா அது கூட 1 கூட்டணுன்னா இது ரெண்டுமே சமம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்ன சொன்னாங்க, ப்ரெசன்டேஜ்லேருந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியும் அண்ட் தென் ப்ரெசன்டேஜ்லேருந்து 4 வருஷத்துக்கு அப்புறமும் ரெண்டுத்தோடய பெருக்கல் ப்ராடக்ட் பண்ணோன்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா ட்வைஸ் பண்ணி 1 ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவல். ஸோ சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா நமக்கு எக்ஸ் கிடச்சிரும். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு 4 4x, -2 into x minus 2x minus 2 into plus 4 minus 8 equal to 2x plus 1. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணிடலாம், எல்லாமே வந்து ஒரே சைடே எடுத்துகிட்டு வந்துடலாம். எக்ஸ் ஸ்கொயர் (4x) வந்து 2x போயிடுச்சுன்னா ப்ளஸ் 2x கிடைக்கும். -8, இந்த ப்ளஸ் 2 நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து -2x ஆகும். +1 -1 ஆகும் ஈக்குவல் டு 0. இந்த ப்ளஸ் 2x -2x கேன்சல். ஸோ ரிமைனிங் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அந்த நம்பர் வந்து -8 -1 இருக்குது, ரெண்டுமே ஆட் பண்ணோன்னா -1 ஆட் பண்ணால் -9 ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இங்கே வச்சுக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 9, எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9, ஸ்கொயர் நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஸ்கொயர் ரூட் ஆகும். எக்ஸ் ஈக்குவல் டு 3. ஸோ எக்ஸ் தான் நமக்கு தேவையான ப்ரெசன்டேஜ், தற்போதைய வயது என்ன கிடச்சிருக்கு 3 years, 3 ஆண்டுகள். ஓகே, எக்ஸாம் டைம் அண்ட் ஒர்க் சம். ஏ ஆனவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 5 மடங்கு வேகமானவர். அவரால் அந்த வேலையை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 40 நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறது. இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நேரத்தை காண்க. ஸோ இந்த இந்த சம் வந்து நமக்கு புக்கில் இருக்க சம் தான். புக்கில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இந்த இடத்துல வந்து என்ன கொடுத்துருப்பாங்க 3 டைம்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அந்த டேஸ் வந்து 24 days லெஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அதை வந்து அந்த டைம் நம்பர்ஸ் நம்ம தான் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஏ அண்ட் பியோட எஃபிஷியன்சி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ பி, இப்போ ஏ வந்து ஒரு மடங்கு பண்ணுற வேலையை பி வந்து 5 மடங்கு வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணிடுறாங்க. ஓகேவா? 5 times ஃபாஸ்ட்டாக பண்ணிடுறாங்க. அந்த 2 பேரோடைய இந்த ஒர்க்கோட டிஃப்ரென்ஸ் என்னென்னா 40 days தான். ரேஷியோ வந்து 5:1 இருக்குது. டேஸ் வந்து 40 days டிஃப்ரென்ஸ். ஸோ நான் இப்போ ஏவோட டேஸ் வந்து 15 எடுத்துக்கிறேன், பியோட டேஸ் வந்து 10 எடுத்துக்கலாம். ஓகேவா? 50க்கும் 10க்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும் 40. ஓகே, இந்த கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. 0 கேன்சல் பண்ணால் அந்த 5:1 ரேஷியோவும் நமக்கு கிடைக்குது. கரெக்டாக? ஸோ அப்போது ஏவோட டே என்ன கிடச்சிக்கு 50, பியோட டே 10. இப்படி இருந்தால் தான் ஏ வந்து பியை விட 5 மடங்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க. 40 நாள் முன்னாடியே வந்து முடிக்கிற அந்த கெப்பாசிட்டி இருந்திருக்கும். ஏவோட டே 50, 40. என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒர்க் டுகெதர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி நிறைய சம் வந்து இந்த ஒன்றா செஞ்சாங்கன்னா வேலையை செய்கிறாங்கன்னா என்ன ஷார்ட்கட்னு சொல்லி பார்த்துருக்கோம். இதை நம்ம பிளேலிஸ்ட்டே ஆட் பண்ணியிருக்கோம். மேலே இருக்க ரெண்டுமே என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம். ஏ ப்ளஸ் பி கண்டுபிடிக்கணும்னா மேலே இருக்க ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணால் 50 × 10 டிவைடட் பை 50 - 10, 50 + 10. ஓகே, மேலே மல்டிப்ளை பண்ணால் கீழே என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். இப்போ 50 × 10, இதை மல்டிப்ளை பண்ணாதீங்க, அப்படியே இருக்கட்டும். டிவைடட் பை 60. கேன்சல் பண்ணால் 0 கேன்சல். இது ரெண்டு நம்ம கேன்சல் பண்ணால் 2 டேபிளில் 25 டைம் 3 டைம். ஸோ 25 டிவைடட் பை 3, 25 டிவைடட் பை 3 பண்ணால் 8 டைம் 24, ரிமைனிங் 1 வரும். ஸோ ஆன்சர் நமக்கு மிக்சரில் தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு கோஷன்ட் எடுத்து ரைட் பண்ணிடலாம். ரிமைண்டர் இங்கே மேலே வரும், டிவைடண்ட் வந்து கீழே வரும். 8 1/3 days. ரொம்ப சிம்பிள் சம் தான், நம்ம புரிஞ்சுட்டா ஓகே. இப்போ இதே மெத்தடில் வந்து வேறு நம்பர் போட்டு கேட்டாலும் நம்ம வந்து அட்டன் பண்ண தெரியணும். 8 1/3 நாட்கள். எக்ஸாம். உயரம் 5 சென்டிமீட்டர், இணைப்பக்கங்களின் அளவுகள் முறையே 8 சென்டிமீட்டர் மற்றும் 10 சென்டிமீட்டர் கொண்ட சரிவகத்தின் பரப்பு யாது? நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஏரியா ஆஃப் த ட்ரெப்பீசியம் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரெப்பீசியம் ஷேப் ரைட் பண்ணிக்கோங்க. மேலே கீழே பேரலாக இருக்கும், இந்த சைடில் வந்து நமக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஓகே, இது ஹைட் என்ன சொல்லியிருக்காங்க 5 சென்டிமீட்டர். ஒரு சைடு வந்து 8, இன்னொரு சைடு வந்து 10. இப்போ இது 8 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கலாம், ரைட் பண்ணிக்கலாம். ஏரியா ஆஃப் த ட்ரெப்பீசியம் ஃபார்முலா ½ h a + b, ½ h a + b, ½ into
ஹைட் 10 சென்டிமீட்டர் 10 இன்ட்டு ஏ வந்து 8 எடுத்துக்கலாம் அண்ட் தென் பி வந்து 10. ஸோ கேன்சல் பண்ணால் 5 வரும். 5 இன்ட்டு 18 5 இன்ட்டு ஓகேங்க. ஹைட் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் 10 எடுத்தது, சாரி ஹைட் வந்து 5 தான். ஸோ ஓகே ரைட் பண்ணிடலாம். ஆஃப் ஹெச் ஏ ப்ளஸ் பி ஆஃப் இன்ட்டு ஹைட் வந்து 5 தான் கொடுத்துருக்கோம். 5 இன்ட்டு 10 + 8 is 18. சிம்பிளிஃபை பண்ணிட்டா 9 கிடைக்கும். 5 இன்ட்டு 9 45 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் சி. ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம் ஃபார்முலா ஆஃப் ஹெச் ஏ ப்ளஸ் பி. நெக்ஸ்ட் சம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சம். அசல் ரூபாய் 30,000 முதல் முதலாம் ஆண்டு வட்டி வீதம் 7%, இரண்டாம் ஆண்டு வட்டி வீதம் 8%, ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கூட்டு வட்டியை காண்க. ஸோ நமக்கு வந்து கண்டினியூஸாக வந்து 2 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா இருக்குது, புக்கில் ஃபார்முலா இருக்குது. ஸோ டைரக்ட் ஃபார்முலா மெத்தடே பார்க்கலாம். இந்த ஃபார்முலா A = P × 1 + A/100 × 1 + B/100. ஸோ இங்கே ஏன்றது தான் வந்து 7%, பின்றது 8%. இது வந்து அசல் வேல்யூ பி. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 30,000 இன்ட்டு இந்த இடத்துல நம்ம 7 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 1 + 7/100 1 + 8/100 ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 30,000 இன்ட்டு, ஸோ இங்கே எல்சிஎம் எடுத்தால் 1 தான். 1க்கும் 100க்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் 100 தான் கிடைக்கும். கீழே 100 மல்டிப்ளை பண்ண மேலே 100 மல்டிப்ளை பண்ணுவோம். 1 × 100 100 + 7 107 இன்ட்டு சேம் தான் இங்கேயும் நம்ம 1க்கும் 100க்கும் எல்சிஎம் இருந்தால் 100 கிடைக்கும். கீழே 100ன்னு மேலேயும் 100 மல்டிப்ளை பண்ணுவோம். 100 + 8 108. ஓகே நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 0 0 கட் ஆகிடும். அகெயின் இங்கே 2 0 கேன்சல். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது 3 × 107 × 108. இது மூணுமே மல்டிப்ளை பண்ண நமக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் அமௌண்ட்டு. ஸோ மூணுமே மல்டிப்ளை பண்ணதுக்கு என்ன கிடைக்கிது அமௌண்ட்டு 34,556. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் 34,556. ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எதுவாக இருந்தாலும் அது அமௌண்ட்லேருந்து சப்ராக்ட் பண்ணணும். ஸோ அமௌண்ட் வந்து அசலை சப்ராக்ட் பண்ணிடலாம். 34,556லேருந்து 30,000 சப்ராக்ட் பண்ணிடுறேன். 30,000 சப்ராக்ட் பண்ண நமக்கு கிடைக்கிற அமௌண்ட் 4,556. 34,668. சாரி ஓகே 668 கிடைக்கிற ஆன்சர் 668. இது பண்ணோன்னா 21 கிடைக்கும். லாஸ்ட்டு இன்ட்டு 8 ஓகே 8 தான் கிடைக்கும். ஸோ அமௌண்ட் இங்கே ராங்காக ரைட் பண்ணிட்டேன். 34,668. இதுலேருந்து 30,000 கட் பண்ணிட்டோன்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 4,668. ஸோ இந்த கால்குலேஷன் பார்ட் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. $4,668. இதுலேருந்து 30,000 சப்ராக்ட் பண்ணிடலாம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் சம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சம். ரூபாய் 5,000க்கு 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் கிடைக்கும் தனி வட்டி யாது? ஸோ ரொம்ப சிம்பிளான சம் தான் கேட்டிருக்காங்க. அசல் கொடுத்துருக்காங்க, பி வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஆர் வேல்யூ கொடுத்துட்டாங்க, என் கொடுத்துட்டாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா SI = PNR/100. ஃபார்முலா டேரெக்டாக எல்லா வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 5,000 இன்ட்டு என்னோட வேல்யூ 5 இன்ட்ரெஸ்ட் 10/100 0 0 0 0 கேன்சல் பண்ணலாம். 5 5s are 25 ஃபாலோட் பை இங்கே 2 0 இருக்குது 2 0 போட்டோன்னா 2,500. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட் சம் இது நம்ம புக் சம் தான். டைரக்ட் இன்டைரக்ட் வேரியேஷனை கொடுத்துருப்பாங்க. 15 அட்டைகளின் மொத்த எடை 50 கிராம் எனில் அதே அளவுடைய 2.5 கிலோ எடையில் எத்தனை அட்டைகள் இருக்கும்? ஸோ இங்கே என்ன ரெண்டுமே வந்து இங்கே பேசியிருக்காங்க சொல்கிறாங்கன்னா சார்ட் பேப்பர்ஸ் சொல்கிறாங்க. சார்ட்ஸும் அதோட வெயிட் வந்து கிராம்ஸில்
ஸோ ஃபர்ஸ்ட்டில் கிராம் கொடுத்துருக்கோம், நெக்ஸ்ட் கிலோகிராம் கொடுத்துருக்கோம். நம்ம கிராமாவே சேஞ்ச் பண்ணிடலாம் கிராம்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, 15 சார்ட்டோட வெயிட் வந்து 50 கிராம். இப்போ இங்கே 2.5 கிலோ கொடுத்துருக்கோம், அதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கிராமாக மாற்றிடலாம். 1 கிலோவில் எத்தனை கிராம் இருக்குது? 1000 கிராம் இருக்குது. ஸோ அப்போ 2 கிலோவில் பார்க்கும்போது 2000 கிராம் வரும். இப்போ இன்னொரு 1/2 கிலோ இருக்குது, 1ல் பாதி தான் ஆஃப். அப்போ 2000 ப்ளஸ் ஒரு 500 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2500. ஸோ அப்போ இது எத்தனை சார்ட்டுன்னு கேட்குறேன். சார்ட் தெரியாது, வெயிட் எவ்வளோ இருக்கா? 2500. ஸோ இங்கே பார்க்கும்போது வெயிட் வந்து அதிகமாகுது. வெயிட் அதிகமானால் கண்டிப்பாக வந்து சார்ட்டோட அந்த கவுண்ட் என்றைக்கும் என்னாகும்? ரெண்டுமே வந்து அதிகமாகும். ரெண்டு சைடுமே நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. என்ன வேரியேஷன்? டைரக்ட் வேரியேஷன். டைரக்ட் வேரியேஷனுக்கு ஷார்ட் கூட நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ எக்ஸ் இன்ட்டு 50 ஈக்குவல் டு 5 இன்ட்டு 2500. ஸோ 0 கேன்சல், 5க்கு 5 கேன்சல். ஓகே, 15 இங்கே 15 தானே இருக்குது. 5 1 டைம், 5 3 டைம். 3 இன்ட்டு 250. 3 இன்ட்டு 250 மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் 750. அப்போ எவ்வளோ சார்ஜ் வரும்? 750 சார்ஜ். 750 அட்டைகள். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் சம், எல்சிஎம் ஹெச்சிஎஃப் சம். 2 எண்களின் பெருக்கல் பலன் 3200 மற்றும் அதன் மீப்போவா 40 எனில் மீப்போமா காண்க. ஸோ நமக்கு தெரியும் ப்ராடக்ட், 2 நம்பர்ஸோட ப்ராடக்ட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃபோட ப்ராடக்ட்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ நிறைய சம் ரிப்பீட்டாக நம்ம பிவைக்கு பார்த்துருக்கோம். ஸோ இங்கே அவங்க ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் டேரெக்டாகவே கொடுத்துறாங்க. என்னென்னா 3200 கொடுத்துட்டு ஹெச்சிஎஃப் இஸ் 40, ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டு எல்சிஎம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே கேன்சல் பண்ண 0 கேன்சல். இல்லைன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எடுத்துகிட்டே வந்துடுங்க. ஓகே, எல்சிஎம் மட்டும்தான் எனக்கு வேணும். 3200 டிவைடட் பை 40 வந்து கீழே வந்துடும். இங்கே வரும்போது கீழே வந்துடும். 0 கேன்சல். கேன்சல் பண்ணால் 8 டைம் 32 ஒரு 0 இருக்குது, 80. அப்போ எல்சிஎமோட ஆன்சர் 80. நெக்ஸ்ட் சம், ஹெச்சிஎஃப் சம். 3x² மைனஸ் 27 மற்றும் 2x² மைனஸ் 4x மைனஸ் 6 என்ற இருபடி கோவைகளின் மீப்போவா. நமக்கு என்னங்க பாலினாமியல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு ஹெச்சிஎஃப் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 3x² மைனஸ் 27. ஸோ இதுலேருந்து என்ன காமனாக எடுக்கலாம்? 3 காமனாக எடுக்கலாம். 3 காமனாக எடுத்துகிட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? x² மைனஸ் 9. x² மைனஸ் 9. இந்த 3 எடுத்துகிட்டோன்னா 3 9s தான் 27. x² மைனஸ் 9 இருக்கும். ஸோ இந்த x² மைனஸ் 9 நமக்கு பார்க்க a² மைனஸ் b² ஃபார்மெட்டில் இருக்குது. 9 வந்து என்ன பண்ணால் 3² ரைட் பண்ணிக்கலாம். ஸோ அதை ரைட் பண்ணால் நமக்கு எப்படி கிடைக்கும்? 3 இன்ட்டு x ப்ளஸ் 3 x மைனஸ் 3. a² மைனஸ் b² ஃபார்முலா a ப்ளஸ் b a மைனஸ் b. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இது பண்ணால் 3 இன்ட்டு x ப்ளஸ் 3 x மைனஸ் 3 கிடைக்குது. அடுத்து இங்கே பார்த்து நம்ம என்ன பண்ணிடலாம்? ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம். ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது சம் ப்ராடக்ட் எனக்கு மல்டிப்ளை பண்ணால் -12 கிடைக்கணும். அண்ட் தென் ஆட் பண்ணால் -4 கிடைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து 2 வந்து காமனாக எடுத்துடலாம். இல்லைன்னா இன்னொரு ஸ்டெப் வந்து எக்ஸ்ட்ராவாக போகும். இதுலேருந்து 2 காமனாக எடுத்துகிறேன். 2 காமனாக எடுத்துகிறேன். எனக்கு என்ன கிடைக்கும்? x². இங்கேருந்து 2 எடுத்துகிட்டேன். அப்போ -2x மைனஸ் 3. இப்போ பாருங்கள் உங்களுக்கு இன்னும் ஈஸியாகிடும். ஸோ இதுக்கு ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஃபேக்டரைஸ் பண்ணால் -3 -2 மல்டிப்ளை பண்ணால் 3 கிடைக்கணும். ஆட் பண்ணால் -2 கிடைக்கணும். ஸோ 3 ப்ரைம் நம்பரும் 3 டேபிளில் மட்டும்தான் வரும். 3 1 டைம். இங்கே நமக்கு மைனஸ் சிம்பிள் வருது, பெரிய நம்பருக்கு மைனஸ் சிம்பிள் கொடுத்துறேன். ஸோ இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? x மைனஸ் 3 x ப்ளஸ் 1 கிடைக்குது. அது இங்கே ரைட் பண்ணிக்கிறோம். 2 இன்ட்டு x மைனஸ் 3 x ப்ளஸ் 1. ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹெச்சிஎஃப் தான் கேட்டிருக்காங்க. ஹெச்சிஎஃப்னால் ரொம்ப சிம்பிள், காமனாக இருக்கிறது மட்டும்தான். ஸோ ரெண்டுத்துலேயுமே எது காமனாக இருக்குது? x மைனஸ் 3 மட்டும்தான் காமனாக இருக்குது. ஆப்ஷன் சி. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம்? a² மைனஸ் b² ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். a ப்ளஸ் b a மைனஸ் b ஃபார்மெட்டில் மாற்றிருக்கோம். x ப்ளஸ் 3 x மைனஸ் 3 கிடச்சிருக்கு. அடுத்து இங்கே 2 காமனாக எடுத்துகிட்டு இதை மட்டும் என்ன பண்ணியிருக்கோம்? ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கோம். இந்த x² மைனஸ் 2x மைனஸ் ஃபேக்டரைஸ் பண்ணி காமனாக இருக்கிறத மட்டும் எடுத்து ரைட் பண்ணியிருக்கோம். அதான் வந்து ஹெச்சிஎஃப் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம். இங்கே 2 நம்பர் கொடுத்துருக்காங்க, அதோட ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம் நமக்கு வந்து 10th ஸ்டாண்டர்டில் புக்கில் இருக்க சம் தான் அப்படியே கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரிப்பீட்டட் டிவிஷன் தான் பண்ண போகிறோம்.
ரிப்பீட்டாக டிவிஷன் பண்ணும்போது எப்போவுமே வந்து பெரிய நம்பர் தான் உள்ளே போடணும். 36 36 36 இதை உள்ளே போடுறேன். வெளியே வந்து 25 25 25. எத்தனை தடவை வரணும்? நமக்கு 1 டைம் தான் கிடைக்கும். கரெக்டாக 1 டைம் தான் கிடைக்கும். 25 25 25 1 டைம் தான் கிடச்சிருக்கு. சரி, நம்ம டிவிஷன் பண்ணோம், சப்ராக்ஷன் பண்ணால் 1 1 1 6 டைம்ஸ் 1 கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே நமக்கு வந்து ரிமைண்டர் 0 வரல. ரிமைண்டர் 0 வரலன்னா அடுத்து இந்த டிவைடர் நமக்கு தூக்கின்னு வந்து உள்ளே போடணும். இந்த இடத்துல போடணும். ஸோ டிவைசரை போடணும். 25 25 25. இது நமக்கு எத்தனை டைம் வரும்? 2 டைம் கிடைக்கும். 2 டைம் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 2 2ன்னு சொல்லிட்டு 6 டைம் வரும். 2 இன்ட்டு இந்த நம்பரை 1 எல்லாம் மல்டிப்ளை பண்ணால் இது கிடைக்குமா? இப்போ கேன்சல் பண்ணிடலாம். டிவைட் பண்ணால் 3 0 3 0 3. ஸோ இந்த இடத்துல மறுபடியும் நம்ம பண்ணும்போது இதை கொண்டு வந்து இதுக்குள்ளே போடணும். 1 2 3 4 5 6. இது நமக்கு எத்தனை டைம் கிடைக்கும்? 3 டைம் பண்ணோம்னா 9 0 9 0 9. ஓகே, 9 0 9 0 9. ஸோ இங்கே சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2 0 2 0 2 2 0 2 0 2 கிடச்சிருக்கு. ஸோ ஸ்பேஸில் இங்கே ரைட் பண்ணுறேன். இப்போ நமக்கு 2 0 2 0 2 வெளியே வந்துடும். 3 0 3 0 3 இருக்குல்ல, அது வந்து உள்ளே போயிடும். அது இங்கே உள்ளே வந்துடும். 3 0 3 0 3. ஸோ ரிப்பீட்டட் டிவிஷன் லாஸ்ட் 0 வர வரைக்கும் இங்கே பண்ணணும்னா எத்தனை டைம்ஸ் கிடைக்கணும்? 2 டைம்ஸ். 1 டைம் தான். 2 டைம் பண்ணால் 4 ஆகிடும்ல. 1 டைம் பண்ணால் 2 0 2 0 2 மீனிங் 1 0 1 0 1. இப்போ இதை கொண்டு வந்து இதுக்குள்ளே போடணும். சரி, நீங்கள் நோட்டில் வந்து கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இங்கே ஸ்பேஸ் இல்லை. இது 2 டைம் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது? 2 0 2 0 2 கரெக்டாக கிடைக்குது. ரிமைண்டரும் வந்து எனக்கு வந்து 0 கிடச்சிருக்கு. ஸோ எந்த நம்பரால் டிவைட் பண்ண மாதிரி ரிமைண்டர் 0 கிடைக்குதோ அதுதான் வந்து HCF. இது வந்து யூக்ளிட்ஸ் லெம்மான்னு சொல்லுவாங்க. A = BQ + Rன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னா இந்த ரிப்பீட்டட் டிவிஷனை தான் வந்து அப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சம்மோட ஆன்சர் 10101 எங்கே இருக்குது? ஆப்ஷன் பியில் இருக்குது. ஓகே, சி 10101. நீங்கள் நோட் எடுத்து அது வந்து ரிப்பீட்டட் டிவிஷன் லைனாக ரைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ ஆல்ரெடி 27 மினிட்ஸ் நமக்கு வந்துடுச்சு. ஸோ இதோட வந்து நம்ம என்ன பண்ணலாம்? 13 சம்மோட ஸ்டாப் பண்ணியிருக்கேன். 13 சம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது பார்ட் 1ஆக கன்சிடர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பண்ணலாம்? பார்ட் 2 வீடியோ பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ரிமைனிங் 12 சம்ஸ் பார்த்தோன்னா இந்த கொஷின் பேப்பரில் இருக்க சம்ஸ் எல்லாமே கவர் ஆகிடும். தேங்க்யூ.